நீங்க 4 பேரும் இம்மீடியட்டா இப்ப வீட்டை விட்டு வெளியே கிளம்பியே ஆகணும். உங்க பேர்ல இருக்க சொத்து எல்லாமே இனி உங்களுக்கு சொந்தமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீங்க இந்த லால் குடும்பத்தோட ஆளும் கிடையாது. கண்டிப்பா இதை நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன். அதனால நீங்க இப்போ இங்கிருந்து வெளியே கிளம்பி போயிடுங்க என்று அவர்கள் அனைவரது தலையிலும் ஒரு பெரிய பாரத்தை தூக்கி போட, அதை கேட்ட அவர்களுக்கு செத்து விடுவது போல் இருந்தது. இத்தனை நாள் சொர்க்கத்தில் இருந்துவிட்டு திடீரென்று நரகத்திற்கு அனுப்பி வைத்தால் நிலைமை எந்தவாறு இருக்குமோ அப்படித்தானே இருக்கும் என்றெல்லாம் நினைத்து அவர்கள் அதிர்ச்சியில் இருந்து மீளாது அமைதியாகவே நின்று கொண்டிருக்க, ராக்கெட் ராஜாவோ, என்ன லால், உங்க பசங்க எதுவுமே சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்களா என்று சொல்ல, லால் உடனே ஆவேசத்துடன் வேகமாக ஓடிச் சென்று கௌரவின் கன்னத்தில் அடித்து, ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போக மாட்டீங்களா? எதுக்குடா இப்படி நீங்க என் உயிரை வாங்குறீங்க? அதன் பின் அவர்கள் அனைவரையும் பார்த்து சிரித்த ராக்கெட் ராஜா, ஒரு வழியா என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு மேலேயும் நீங்க விக்ரம் சார்கிட்ட வம்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து உங்க உயிர் போறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, நான் இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் போய் விக்ரம் சார் கிட்ட சொல்லணும், நான் கிளம்புறேன் என்று சொன்னவன் லூசிஃபரையும் அவரது பிரதர்ஸ் மற்றும் செல்வராகவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றார். அதன் பின் தன் குடும்பம் முழுவதையும் அழிப்பதாக இருந்த விக்ரம் கையில் இருந்து குடும்பத்தை காப்பாற்றிவிட்ட ஒரு நிம்மதியோடு பெருமூச்சு ஒன்றை விட்ட லால் நேராக உதய் அருகில் வந்து, உதய், இனிமே இந்த குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால் இதுக்கு மேலே எல்லாம் சமாளிக்க முடியாது என்று சொன்னவர் அங்கிருந்து தனது ரூமிற்கு சென்று விட்டார். இங்கே காரில், விக்ரம், அப்படி அந்த ஃபோன் காலில் என்னதான் வந்துச்சு? லால் குடும்பம் மொத்தமும் உனக்கு அடிபணிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் ராஜா மாதிரி ரொம்ப பெரிய பிக் ஷாட்டு உனக்கு பின்னாடி இருக்காங்க. அது இன்னைக்கு நான் என் கண்ணு பட லைவாவே பார்த்துட்டேன். என்ன நடக்குது விக்ரம் என்று அவள் கேட்டாள். என்ன பேபி இப்படி கேட்டுட்ட? உண்மையாவே உன் மாமா ரொம்ப பலசாலி, அது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று அவன் சிறு குழந்தை போல் சினுங்கி கொண்டே சொல்ல, அவனது சிரிப்பிள்ளைத்தனத்தை பார்த்து அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அவனுடன் சேர்ந்து சிரித்து கொண்டிருந்த சுரபியின் மனதிற்குள் விக்ரமை பற்றிய நல்ல எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. உண்மையாவே இவன் ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கான், நாம தான் இவனை புரிஞ்சிக்காம இருந்துட்டோமோ என்று அவள் தன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த சமயம் இங்கே விக்ரமின் போன் அடித்தது. அந்த போன் கோவிந்த் கிருஷ்ணாவிடம் இருந்துதான் வந்தது. விக்ரம் போனை அட்டன் செய்து ஏதும் பேசாது அமைதியாக இருக்க, எதிர்முனையில் இருந்து மிகவும் பணிவான குரல் கேட்டது. ஹலோ விக்ரம் சார், நீங்க தான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கீங்கன்னு தெரியாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை பத்தி இப்ப முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் அந்த லால் ஃபேமிலி கூட சேர்ந்து அறிவுகட்டத்தனமா சுரபி மேடமை அட்டாக் பண்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். என்ன நீங்க மன்னிச்சிடுங்க என்று சொல்ல, இங்க பாரு, நான் அஜய் கிருஷ்ணாவுக்காக உன்னை உயிரோட விடுறேன். இனிமே உன்னால அஜய்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது என்று சொல்ல, கண்டிப்பா விக்ரம் சார், இனிமே என்னோட தம்பி பையனை நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். அவன் ஆசைப்படி அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம உண்மையாவே என்னோட தம்பி பையனுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் பலம் கிடைச்சது ரொம்ப பெரிய அதிசயம்தான். அதை நான் இனிமே தப்பா மாத்த ட்ரை பண்ணவே மாட்டேன். அதை அழிக்க நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே மாட்டேன். நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொன்னா போதும். சார், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னோட அப்பா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க அவரை ஒரு தடவை நேர்ல வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொன்னதும் விக்ரம் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை ஒன்று தோன்றியது. கண்டிப்பா நான் உங்க அப்பாவை வந்து மீட் பண்றேன், இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்ல, கோவிந்த் கிருஷ்ணா மிகவும் சந்தோஷமான குரலில், ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம் சார், நீங்க என்னோட அப்பாவை வந்து பார்க்குறேன்னு சொன்னதுக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் என்று சொல்லிவிட்டு கோவிந்த் கிருஷ்ணா போனை கட் செய்தான். இந்த ரெட்டி குடும்பம் எப்படியோ காணாம போயிட்டாங்க. இனி அவங்க கிட்ட இருந்து பிரச்சனை இப்போதைக்கு வராது. ஆனா வரப்போ சுனாமி மாதிரி வரும். அந்த ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். இருந்தாலும் இப்போதைக்கு அந்த ரெட்டி குடும்பத்தோட பிரச்சனைய நான் ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு என்னுடைய ஃபேமிலி பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று யோசித்தவாறு வந்த விக்ரமின் கார் அவர்களின் பிருந்தாவனம் வில்லாவின் முன் வந்து நின்றது. சுரபி, இந்த இடத்துல டேபிள் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வேற இருந்துச்சு, அதெல்லாம் எங்க என்று கேட்க, அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் நான் குப்பையில தூக்கி போட்டுட்டேன் என்று சொன்னவாறு கழுத்து முழுக்க நகைகளை அணிந்து கொண்டு மாடிப்படியில் இருந்து மினுக்காக நடந்து வந்தாள் ரேணுகா. அதே நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அத்தை, நீங்க சொன்ன அந்த லோக்கல் மருமகன் இவன் தானா
என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்து நின்றாள் ரேவதி. அவளது முகபாவனைகளை பார்த்த பொழுது அவள் விக்ரமை மிகவும் அருவருப்பாக நினைக்கிறாள் என்று தெளிவாக தெரிந்தது. சுரபி பக்கம் திரும்பியவள், என்ன சுரபி, இதுதான் உன்னுடைய ஹஸ்பண்டா? ஏன் உனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கலையா என்ன என்று நக்கலாக கேட்டவள், ஹலோ மிஸ்டர், நீங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க சுரபி பக்கத்துல நிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த சமயம் படிக்கட்டில் இருந்து ஒருவன் சிரித்து கொண்டே வந்தான். நல்லா சொல்லு ரேவதி, இந்த சுரபிக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தியே இல்லை. எல்லாரும் எத்தனையோ தடவை சொல்லியும் கேட்காம அவ மறுபடியும் இதே மாதிரி தான் இந்த விக்ரம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. நீ இத்தனை நாளா ஊர்ல இல்லாததுனால உனக்கு எதுவுமே தெரியல. இனிமே போக போக தெரிஞ்சுக்கிடுவ இவ எந்த அளவுக்கு இவனை மடத்தனமா நம்பிக்கிட்டு இருக்கான்னு என்று சொன்னவாறு படியில் இருந்து இறங்கி வந்தான் வருண். இதை கேட்ட ரேவதி சிரிப்பை அடக்க முடியாமல் கண்ட்ரோல் செய்ய, இருவரின் இந்த செய்முறையால் சுரபிக்கு கோவத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் டாக்கிங், ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா என்று சொல்லிவிட்டு விக்ரம் பக்கம் திரும்பினாள். அவனின் உண்மை முகத்தை பார்த்தவள் அவன் இப்பொழுது தனக்காகத்தான் பொறுமையாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனை சமாதானப்படுத்தும் விதமாக அவன் அருகில் நெருங்கி சென்று அவன் கைகளை இறுக பற்றியவள் கொஞ்சம் கண்களால், விக்ரம், இவங்க எல்லாருமே என் அம்மாவோட அண்ணன் பசங்க, தயவு செஞ்சு நீ இங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம் ப்ளீஸ் என்று சொல்ல, ஓகே பேபி, உனக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். பட் இவங்க ரொம்ப அதிகமாக வாய் பேசினாங்கன்னா நான் என்ன பண்ணுறது என்று அவன் கேட்க, என்கிட்ட கேட்கலாம் வேணாம், ஏன்னா உனக்கே இன்னொரு ஆப்ஷன் தெரியும். நீ அப்பப்போ என்னை பார்த்து சைட் அடிக்கலாம், பர்மிஷன் கிராண்டட், ஓகேவா என்று தன் ஒரு கண்ணை மூடி நாக்கை கடித்தவாறு கேட்க, அவளின் இந்த ரியாக்ஷனும் குறும்புத்தனமான பேச்சும் விக்ரமின் உணர்வுகளை நிலைகுலைய செய்தது. அவள் அழகில் மயங்கியவன் தன் ஆசைகளை கண்ட்ரோல் செய்யும் விதமாக தன் கையை மடக்கி தன் காலிலே குத்தி கொண்டு அவளை பார்த்து, பாத்தியா என்ன பேபி, நீ இந்த மாதிரி டைம்லயா மாமாவை நீ லாக் பண்றன்னு ஒரு சிங்கத்தோட கையை கட்டி போட்டு அதுக்கு கிச்சி கிச்சி மூட்டுவ என்று சொல்லி அவன் பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட, சுரபியோ அவனின் செய்கையை பார்த்து சிரித்தாள். இப்படி இவர்கள் இருவரும் கிசுகிசுப்பாக பேசிக்கொள்வதை பார்த்த ரேணுகாவிற்கு கோபம் வந்தது. கோபமான குரலில், ஏய் விக்ரம், நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு காது கேக்குதா இல்லையா? இத்தனை நாளா எங்க போயிருந்த? வேலையை விட்டுட்டு மறுபடியும் என் பொண்ணு கையில சோத்துக்கு எதிர்பார்த்து நிக்க போறியா என்று கேட்க, விக்ரம் அது எதையும் கண்டு கொள்ளாதவன் போல மிகவும் கூலாக, மாமியார், உங்க கூட இப்ப பேசி சண்டை போட்டு ஜெயிக்கிற மூட்ல நான் இல்ல, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து நைட்டு டின்னர் தெம்பா சாப்பிட்றேன், அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா மாமியார் என்று சொன்னவன் சுரபி பக்கம் திரும்பி, பேபி, மாமா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மாடிப்படி ஏறி 3வது மாடியில் இருக்கும் அவனது ரூமை நோக்கி சென்றான். ஆனால் அந்த 3வது மாடியில் இருந்த அனைத்து பொருட்களுமே மாற்றப்பட்டு இருந்தது. அதை பார்த்து அவனுக்கு மீண்டும் கோபம் வந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.